இன்னைக்கு இஃப்தாருக்கு இட்லி, தோசைலாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுக்காக இட்லி தான் பிரிப்பேர் பண்றேன். இந்த இட்லி செய்றது ரொம்பவே ஈஸிங்க. இது எங்க ஊர் ஸ்பெஷல் ரவா இட்லி தாங்க. இதுக்கு இட்லி ரவான்னு சொல்லி கடையில கிடைக்கும். அத வாங்கிக்கணும். அத வாங்கி ஊற வச்சுட்டு, அது கூடயே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் உளுந்து ஊற வச்சிருக்கிறேன். 1 டம்ளர் ரவா எடுத்தோம்னா, 1/2 டம்ளர் உளுந்து கரெக்ட்டா இருக்கும். உளுந்த மட்டும் ஊற வச்சு மிக்ஸர்ல போட்டு ஆட்டிட்டு, அது கூடவே கொஞ்சமா மெல்லிசான அவல் இருக்கும் இல்லையா? அதையும் சேர்த்து ஆட்டிட்டு, ரவ கூட மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இந்த கிரைண்டர்லாம் தூக்குற வேலை இருக்காது. ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது கூடவே ஈவினிங் போல தெம்புக்கு டேங் ஜூஸ கலக்கியாச்சு நோம்பு தொறக்கிறதுக்கு. இந்த முறுக்கா பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஸ்பெஷலுங்க. நம்ம வீட்டு மரத்திலே வந்தது. எங்க பெரியம்மா வீட்லருந்து முருங்க விதை எடுத்துட்டு வந்து அத நட்டு விட்டு நல்ல முருங்க மரமாகி இப்ப முருங்கைக்காய் வந்துருச்சு. பெரியம்மா இந்த வீடியோ பார்ப்பாங்க. பெரியம்மா நீங்க குடுத்த முருங்கைக்காய் விதைலருந்து முருங்கைக்காய் வந்துருச்சு. அத போட்டு தான் இன்னைக்கு சாம்பாருமே வச்சிருக்கேன். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, சகிருக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தான் பண்ண போறேன். இந்த உருளைக்கிழங்கு சிம்பிளா வெறும் உப்பு மிளகாத்தூள் போட்டு மட்டும் வறுத்தா தான் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காக அதையுமே வறுத்து வச்சுட்டேன். அது கூடயே ஈவினிங் பிள்ளைங்களுக்கு நமக்கெல்லாம் இட்லி இறங்கும். பிள்ளைங்களுக்கு இட்லி இறங்காது. நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நமக்கும் இட்லி இறங்கல. கரெக்ட் தானே? இப்ப அவங்களும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சமா நூடுல்ஸுமே பிரிப்பேர் பண்றேன். நோம்பு திறக்க எங்களுக்கு இட்லி, அவங்களுக்கு நூடுல்ஸ். இந்த இட்லி மாவுல 2 பச்சை மிளகாய் மிதந்துச்சு இல்லையா? அது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இட்லி மாவு வந்து பார்த்தீங்கன்னா, பொங்கியே வராது. புளிக்கவும் புளிக்காது என் கைக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 2 பச்சை மிளகாய் போட்டோம்னா மாவு நல்லா பொங்கி வரும். உங்களுக்கும் அந்த மாரி இருக்குன்னா, நீங்களுமே இந்த டிப்ப ஃபாலோ பண்ணி பாருங்க. இது கூடவே முலாம்பழம் ஜூஸ் போட்டாச்சு. முலாம்பழம் ஜூஸ்ல அப்படியே பாதாம் பிசினுமே கலந்து வச்சுறது ரொம்பவே நல்லாருக்கு குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இட்லியும் ஊத்தி எடுத்தாச்சு. நல்லா பஞ்சு மாரி இட்லி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் நூடுல்ஸும் ரெடி ஆயிடுச்சு. நூடுல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா காய்கறிலாம் பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. காய்கறியும் வந்து பார்த்தீங்கன்னா, நோம்புலருந்து வாங்கவே இல்ல. ஸோ முட்டை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே எக் நூடுல்ஸ் மாரி தான் பிரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஒரு பக்கம் சட்னிக்குமே தாளிச்சு கொட்டியாச்சு. ஒரு பக்கம் மணக்க மணக்க சாம்பாருமே ரெடி ஆயிருச்சு. சரி இதெல்லாம் டைனிங் பண்ணலான்னு பார்த்தா, இன்னைக்கு டைனிங் பண்ணவும் டைம் இல்ல. ரொம்பவே லேட் ஆயிருச்சு. சரி எப்படி இருந்தாலும் தொழுது முடிச்சுட்டு தான் இட்லி சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் வச்சு நோம்பு தொறந்தாச்சு. என் பிள்ளைங்களுக்கு நூடுல்ஸ பார்த்து ரொம்ப நாள் ஆனால, என் பையன் முகத்துல அப்படியே 1000 வால்ட்ஸ் பல்பே எரியுதுங்க. நீங்களுமே பாருங்க. இந்த இட்லி கண்டிப்பா உங்களுக்குமே ரவ கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஃபெதர் சாஃப்ட்டா இருக்கும்.